மெசேஜ் போடுங்க. நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா எனக்கு வை அப்படின்னு மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. என்னோட வீடியோஸ் என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதா? என்னோட வீடியோஸ் தெரியுது அப்படின்னு சொன்னா தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. எஸ், இப்பதான் தெரியல இல்லையா? ஓகே. தேங்க்யூ. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன நாளைக்கு பிறகு திரும்ப மீட் பண்றோம் அப்படின்னு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சாக்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் 1 போடுங்க. இல்லை நான் இன்றைக்கு தான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் சார் அப்படின்னு சொன்னா ஓகே நம்பர் 2 போடுங்க. தானே. எனக்கு தெரிஞ்சு கொள்ளலாமா? என்ன ஆல்ரெடி தெரிஞ்சாக்கள் இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கு தான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் சார் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே. என்ன ஆல்ரெடி மீட் பண்ணாங்க இருந்தீங்கன்னா நம்பர் 1 போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தான் சார் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா நம்பர் 2 போடுங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. அநேகமான ஆட்களுக்கு என்ன மீட் பண்ணிக்கிறீங்க. இதனே கொஞ்சம் பேர் என்ன மீட் பண்ணதில்லை. கொஞ்சம் பேர் மாதிரி தெரியல. இப்போ போற போக்க பார்த்தா கொஞ்சம் பேருக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஓகே. இந்த இந்த செஷன்ஸ்ல நாங்க அமேசிங்கான ஒரு விஷயம் பார்க்க போறோம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போறோம். ரைதானே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் அல்லது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும். தேங்க்யூ. ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா கட்டாயமா நீங்க இந்த விஷயத்துல எஃபெக்டிவ் இல்லாட்டி ஓகே நிறைய பிரச்சனைகளை மீட் பண்ணி கொண்டிருக்கிறது சான்சஸ். ஓகே. அது என்னென்ன எல்லாம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல என்னென்ன விஷயம் செய்யணும், செய்யாம விட்டா என்ன மாதிரியான விளைவுகள் வருது. ரைதனே. அதுல முக்கியமான 3 விஷயங்கள் எது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். ப்ராக்டிக்கலா சில விஷயங்களை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சில ப்ராக்டிகல்ஸோட செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறேன். எத்தனை பேருக்கு ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா பி அப்படின்னு போடுங்க. ரைதானே. இல்ல சார் லெக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா எல் அப்படின்னு போடுங்க. ஓகே. ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா பி அப்படின்னு போடுங்க. இல்ல சார் ஜஸ்ட் நீங்க இதுல கதைங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நான் லெக்சர் பண்ற பிரச்சனை இல்லை. ஓகே. அமேசிங். அநேகமான ஆக்கள் ப்ராக்டிக்கல். ஐ லவ் இட். ஓகே. எல்லாருமே உங்களுக்கு ஒரு தட்டிக்கொள்ளுங்க. அதுதானே. ஏன் அப்படின்னு சொன்னா ப்ராக்டிக்கல் பீப்புள்ஸ் எப்பயுமே உன்னை திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் மட்டுமில்லை அதை உடனே செயலுக்கு கொண்டு போறதுக்கான இயல்புகளும் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா அவங்களுக்கு பேரியல்ஸா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றது தெரியாதது. அதை செய்யறதுக்கான சப்போர்ட்ஸ் இல்லாதது. ஓகே. தென் அதெல்லாம் இப்ப இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு காட்டி தர போறோம். ஓகே. அதை வச்சுக்கொண்டு நாங்க இப்ப செய்ய போறோம். போன போன செஷன்ஸ்ல நாங்க சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைதனே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா போன செஷன்ஸ்ல நாங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு? யாருக்காவது ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். சம்திங். ஓகே. கடைசி செஷன்ஸ்ல நீங்க வரும்போது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா எனக்கு சிம்பிளா சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓ, நீங்க மெசேஜ் போடுறீங்க எனக்கு தெரியுது இல்லையா? ஓகே. போன செஷன்ஸ்ல நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கால லைஃப் இதுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம என்னத்துக்கு போக வேண்டியிருக்கு? ஸ்கில்ஸுக்கு. வாட் டு டூ, ஹவு டு டூ அப்படின்றதுக்கு போக வேண்டியிருக்கு. அதுல முக்கியமா பர்சனல் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே. இந்த விஷயங்களுக்கு நாங்க போக வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அதுல ஒரு ஸ்கில் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது. ஓகே. என்னோட கொஸ்டின்ஸ் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற உடனே உங்களோட மைண்ட்ல என்ன ஞாபகம் வருது? ஓகே. சிம்பிள் வேர்ட்ல போடுங்களேன் பார்ப்போம். இதனை கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்றத இதனை மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். சிம்பிள் வேர்ட்ல எனிதிங். இங்கிலீஷ். ஓகே. 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 வெரி குட். வேற வேற ஆளோட பேசுறது. எஸ். ஒரு ஆளோட பேசுறது. குட். வேற எஸ். கன்வேயிங் மெசேஜ். அமேசிங். ஓகே. வேற போன். எஸ். செம செம. டாக்கிங் ஸ்கில். ரைட். சூப்பர். வேற ஓகே.
கொஞ்சம் பேர் கொஞ்சம் பொறுங்க சார், எனக்கு வருது, அடிக்க வருது இல்ல சார், எனக்கு கேட்டா சொல்லிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே ஓகே, நீங்க இப்ப சொன்னது எல்லாம் சரி. வெரி குட். ஸ்பீக்கிங் வித் ஜஸ் another person, சூப்பர் சூப்பர். ரைதானே? ஜஸ் கதைக்கிறது, ஸ்பீக்கிங் சூப்பர். ஓகே, வெரி நைஸ். நீங்க எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஓகே, அமேசிங், சூப்பர். இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும் அப்படின்றது தெரியணும். சம்திங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், சம்திங் என்ன செய்யணும், வேண்டதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஓமா இல்லையா? ஓம் அப்படின்னு சொன்னா வை அப்படின்னு கொடுங்க. கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், வேண்டதுக்கு ஒரு ஆள். ஓகே, கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், வேண்டதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ரைதானே? இங்க கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பிராக்டிக்கலா நாங்க பார்க்க போறோம். ரைதானே? அந்த பிராக்டிக்கல் பார்க்கறதுக்கு முன்னுக்கு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள விருப்பம். ரைதானே? இந்த கம்யூனிகேஷன் சரியில்லாததுனால என்னென்ன விளைவுகள் எல்லாம் வந்திருக்கும் அல்லது வந்தது, நீங்க யாராவது ஃபேஸ் பண்ணினீங்கன்னா அதை சொல்லலாம். ஓகே, அல்லது இது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம், இது இதெல்லாம் நடக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க மெசேஜ்ல போடலாம். ரைதானே? இல்ல சார் உங்களுக்கு நடந்த ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரைதானே? இதுல ஓகே எஸ், இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது ஒழுங்கு இல்லாட்டி, ஓகே எஃபெக்டிவ் இல்லாட்டி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்? அமேசிங், ஜெஸ். ஃபேமிலி ப்ராப்ளம், ஜெஸ். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பர். ஓகே, நீங்க ஆக்சுவலி இதுல இருக்கிறார்கள் ஏ லெவல் ஓ லெவல் முடிச்சாங்களா இல்ல சைக்காலஜி இதுவும் படிச்சாங்களா? சைக்காலஜி படிக்கிறாங்களா இதுல இருக்கிறீங்க? ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பர். ஏ லெவல், ஓ குட். ஓகே, குயிக்கா நீங்க பாயிண்ட்ஸுக்கு வாரீங்க. ஏ லெவல் படிச்சிருந்தா கூட சைக்காலஜி சைட்ல ஏதோ ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. குட். ஓகே, ஜஸ் லாங்குவேஜ் தெரியாம பப் பப் பப். ஓகே, ஜஸ். ஓகே, வேற ஜஸ் போ கம்யூனிகேஷன் ஸ்கில். ஜஸ் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று பண்ணுது. அதுதானே? வெரி குட். வேற என்னென்ன இடத்துல எல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் சேலஞ்சஸ் ஏற்படுத்தும்? நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி, சேம் டைம் ஒரு லாங்குவேஜ் தெரியாதனால, ரைதானே, வேலையில, ரைதானே, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது இருக்கு. ரைட்? ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரிலேஷன்ஷிப். குட் குட் குட். ஓகே, கமான் கமான் கமான். ஒருக்கா இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களோட வீடுகள்ல நடந்த விஷயங்கள், நீங்க பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், ஒருக்கா திங்க் பண்ணி பாருங்க. உடனே ஞாபகம் வரும் யாரையாவது முகம். ஓகே, அவங்க செய்த செயல், அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்லாதனால. ஜெஸ். ஓகே ஓகே ஜெஸ். ஓகே, வெரி குட். வேற வேற நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். ஓகே, எத்தனை பேருக்கு விருப்பம் இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்றதுன்ற பாரதூரம் என்ன அப்படின்றது நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். ஓகே, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்து சொல்லுங்க, எஸ் போடுங்க. நான் என்னோட லைஃப்ல எனக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்லாதனால என்ன என்ன பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த டைம் என்னோட வயது 9 to 10, ஓகே 11 இருக்கும். ஸ்காலர்ஷிப் படிக்கிறதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு அந்த மாதிரியான ஒரு காலம். என்னோட பேக்ரவுண்ட், என்னோட அப்பா வந்துட்டு ஜிஎஸ். ஸோ எப்படி சொல்றது, மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது காசு நல்லா இருக்கும். ஓகே, மாதம் முடிய 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 வரும்போது என்ன நடக்கும், காசு ரொம்ப குறைஞ்சு கொண்டு வந்துடும். கடைசி வீக் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சபிளா இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களோட லைஃப். ஸோ அப்பா என்ன படிக்க வைக்கிறதுக்காக என்ன கொண்டே ஹாஸ்டல்ல போட்டுட்டார். ஓகே, நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது. சார் உங்களை படிக்க வைக்கிறதுக்காண்டி கொண்டே போட்டாரா இல்ல உங்களோட குழப்படி தாங்க இல்லாம கொண்டே போட்டாரா அப்படின்னு கேட்கறது எனக்கு விளங்குது. இப்ப நிறைய பேர்த்த வீட்டுல இது நடக்குது. குழப்படி எரிஞ்சுன்னா உன்னை கொண்டே ஹாஸ்டல்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது எல்லாம் நடக்குது. இதுல இருக்கிற யாருக்காவது உங்களோட வீட்டுல இருக்கிறாங்களா அப்படி சொல்லிக்கிறாங்களா? ஓகே, நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா உன்னை கொண்டே ஹாஸ்டல்ல விட்டுருவேன் அப்படின்னு. ஓகே எஸ் சார், தேங்க்யூ. ரெண்டு தான். ஓகே, படிக்கணும் அப்படின்றதும் என்னோட குழப்படியும் தான். உண்மையை சொல்றேனே. ஓகே, உங்கள்ட்ட நான் என்னத்தை மாறி கேட்கிறது. எஸ். ஸோ அந்த ஹாஸ்டல்ல இருந்த நேரத்துல எனக்கு எனக்கு ரிலேஷன்ஸ் ஒரு ஆள் இருக்காங்க, அம்மாண்ட தம்பி ஒரு ஆள் இருக்காங்க, அவர் கனடால இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட தம்பிய. அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட அம்மாவை. ஸோ ஒரு நாள் எனக்கு கால் பண்ணியிருந்தார். நான் கதைக்கிற காலம் எல்லாம் லாங் ago. ஓகே, நான் நினைக்கிறேன்
597 அந்த மாதிரி காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, அண்ணளவா நான் சொல்றேன். சோ அந்த டைம்ல எனக்கு கால் ஒன்று வந்துச்சு ஃபாரின்ல இருந்து. அந்த டைம்ல நார்மல் இந்த போன்ஸ் எல்லாம் இல்ல. ஈவன் நொக்கியா கூட நாங்க கண்டது கொஞ்சம் குறைவுதான். ரைதானே, அந்த செங்கல் போன் அதை கூட கண்டது குறைவுதான். எங்களோட ஹாஸ்டல் இதுக்கு வரும், போனுக்கு வரும், லேண்ட் போனுக்கு. தென் அதுல நான் அங்க போயிட்டு கதைச்ச நேரம் என்னோட மாமா என்கிட்ட கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து எடுத்து கதைக்கும் போது உடனே கேட்கறது தானே, ஓகே உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அப்ப என்னட்ட கேட்டிருந்தாங்க என்ன வேணும் அப்படின்ட்டு. நான் ஒண்ட ஒண்டா ஜோஜி யோஜி ஒண்ட சொல்லிட்டு வர்ற டைம், அந்த டைம்ல நான் ஸ்கவுட்ஸ்ல இருந்த காலம். ஓகே, ஸ்கவுட்ஸ்ல இருந்ததுனால ஸ்கவுட்ஸ்ல உங்களுக்கு தெரியும். யாராவது இதுல ஸ்கவுட்ஸ்ல இருக்கிறீங்களா? யாராவது இதுல ஸ்கவுட்ஸ்ல இருந்திருக்கிறீங்களா? கேர்ள்ஸா இருந்தா கைட்ஸ்ல இருந்துக்கிறீங்களா? யாராவது இதுல? ஓகே, அல்ல ஸ்கவுட்ஸ் தெரியும் அப்படின்றார்கள். ஓகே, அப்படின்னு சொன்னா எஸ் போடுங்க, எஸ் போடுங்க. அதுதானே. சோ ஸ்கவுட்ஸ்ல நாங்க இருந்த காலம் அது. ஓ, ஜஸ் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதானே. ஸ்கவுட்ஸ்ல இருந்திருந்தீங்கன்னா எஸ் போடுங்க, எஸ் எஸ் எஸ். ஓகே, அல்லது ஸ்கைட்ஸ். ஓகே, அல்லது குர்லசாரணியர், எனிதிங் எனிதிங். ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் அபிலிட்டியை டெவலப் பண்ற ஒரு இடம். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் அந்த மாதிரி இருந்தேன். ஓகே, அதுல போயிருந்தேன். உண்மையா நான் அதுக்கு போனதுக்கு காரணம், இந்த எல்லாம் பாடமாக்க சொல்லுவாங்க. அதுல மட்டும் அங்க போனா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடலான்றதுக்காக போயிருந்தேன். இதுல நிறைய கயிறுகள் எல்லாம் வச்சு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அங்க. ஓகே, அதனால போயிருந்தேன். சோ அங்க அந்த டைம்ல எங்களோட ஒரு ஒரு டாஸ்க் கொண்டு தந்திருந்தாங்க எங்களுக்கு. என்ன அப்படின்னா, எதையும் செய்யலாம். அதுல ஒன்றுதான் என்ன அப்படின்னா, இந்த முத்திரை சேகரிக்கிறது. ஓகே, இந்த காயின்ஸ் சேகரிக்கிறது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ், ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா யாராவது? ஓகே, எஸ் எஸ், வெரி குட். ரைதனே, அந்த நேரத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ரைதனே, ஸ்டாம்ப் கலெக்ஷன் தனி புக்ஸே இருக்கு. ரைதனே, அந்த புக்ஸுக்குள்ள எடுத்து அந்தந்த நாட்டுகளோட ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்றது. ரைதனே, அதே மாதிரி ஒரு ஸ்டெப் தாண்டி போய் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காயின்ஸ். ஓகே, 1 சதம், 2 சதம், 5 சதம், 10 சதம், நான் சொல்றது சென்ஸ், அந்த நேரம் பழைய கால காசுகள், அது கலெக்ட் பண்றது. என்ன கொஞ்சம் தாண்டி போய் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாடுகளோட காயின்ஸ் கலெக்ட் பண்றது. ஓகே, தென் என்னோட மாமா கதைக்கும் போது என்னோட மைண்ட்ல பாப்பப் ஆயிடுச்சு ஒரு ஐடியா. ஓகே, எனக்கு ஸ்கவுட்ஸ்ல சொல்லிடுறாங்க இப்படி காயின்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு காயின்ஸ் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு. ஓகே, என்னோட மாமாவும் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஓ அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு, ரைதானே, என்னோட பிரின்சிபல் அக்கௌண்ட்டுக்கு 30,000 காசு போட்டு. ஓகே, 30,000 ரூபாய் ஸ்ரீலங்கன் மணி அந்த டைம்ல ஒரு பெரிய காசு. ஓகே, அந்த காசை போட்டு விட்டாரு. என்னோட பிரின்சிபல் உடனே அங்கிருந்து வாராரு என்னோட ஹாஸ்டலுக்கு வந்து. முதலாவது என்னோட மேசைக்கு ஸ்டடி ரூம் ஒன்று இருக்கும், அதுல எல்லாரும் இருந்து படிப்போம். பெல் அடிக்கும் சாப்பிடுறதுக்கு. ரைதானே, இப்ப அந்த கதைக்கு எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 7:30 தான் பெல் அடிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. ரைதானே, அந்த மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்தாரு. என்னோட மேசைக்கு பக்கத்துல ஏறி இருந்தாரு. இருந்துட்டு இப்படி தலையெல்லாம் தடவினாரு. ரைதானே, உனக்கு என்னதுக்கு இந்த 30,000 ரூபா? ஓகே, தலைய தடவின மனுஷன் பத்தாக்குறைக்கு காதையும் முறுக்கு. ஓகே, நான் எனக்கு என்ன விஷயம் ஒன்று தெரியாதானே. ஓகே, 30,000 ரூபாயா? எங்க ஏது? நான் இன்னும் அப்படி ஒண்ணும் பண்ணலையே. ஓகே, அப்படின்னு கன்ஃபியூஸ்ல நான் இருக்கிறேன். ஓகே, என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ரைதனே, இந்த காசு உனக்கு என்னத்துக்கு, என்ன செய்ய போற, குடிக்கிறியா, அதா இதா லொட்டா லொசுக்கு. ஓகே, அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர தொடங்கிட்டு. ஓகே, இந்த காசு என்னத்துக்கு இவ்வளவு கேட்கிறான்? என்னோட அப்பா ஹாஸ்டலுக்கு பே பண்ணிருப்பாரு. ஓகே, சேம் டைம் எனக்கு எதுவும் அவசரம் தேவை அப்படின்னு சொன்னா பிரின்சிபல்ட்ட கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாரு. ஓகே, சோ இதை தாண்டி உனக்கு என்னத்துக்கு காசு? அதுதான் பிரின்சிபலோட கொஸ்டின். நியாயமான கேள்விதானே அவரோட. ஓகே, அந்த டைம்ல அது நியாயமான கொஸ்டின் சார். ஆனா எனக்கு இது ஒன்றும் தெரியாது. ரைதனே, 30,000 ஏன் வந்துச்சு, எது வந்துச்சு, ஒன்றும் தெரியாது. சொன்னா நம்ப மாட்டீங்க. ரைதனே, எனக்கும் மாமாக்குமான உறவு மோர் தேன் 20 இயர்ஸ். ஓகே, நான் பெருசா மாமாவோட கதைக்கிறேன். காரணம், மாமா நான் கதைச்ச விஷயத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு காசு அனுப்பினதுனால என்னோட பிரின்சிபலோட திங்கிங், நான் ஏதோ ஒரு தேவைக்காக பொய் சொல்லி மாமாட்ட இருந்து காசு வேண்டி. இது என்னோட பிரின்சிபலோட மனநிலை. ஓகே, ஆனா உண்மையா நான் செஞ்சது இதுதான். ஓகே, இதுல நான் இனி என்னத்தை பண்றது அப்படின்னு தெரியுது.
ஓகே, எனக்கு ஸ்கவுட்ஸ்ல இதை பற்றி கதைச்சாங்க, அவர் கேட்டாரு, நானாவும் போய் சொல்லல, நானாவும் கோல் எடுத்து கதைக்கல. ஓகே, அவர் கேட்டாரு, நான் சொன்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதுதானே, இப்படி இப்படி இருக்கு, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காயின்ஸ் கலெக்ட் பண்ணலாம், நீங்க வேணும்னா காயின்ஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்டு, அவ்வளவுதான், சிம்பிள். அவருக்கு காயின்ஸ் அப்படின்றதுக்கும் கேஷ் அப்படின்றதுக்குமான டிஃபரன்சியேஷன் தெரியாம, அல்லது எல்லாரும் கேட்கிற மாதிரி நானும் கேட்கிறேன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியாது, அனுப்பி விட்டார் 30,000 ரூபாய் காசு. ஓகே, அனுப்பினதே எனக்கு அனுப்பினா பரவாயில்ல. ஓகே, யாருக்கு அனுப்பியிருக்காரு எனக்கு கொடுக்க சொல்லி பிரின்சிபல்கிட்ட, நடக்குமா? ஓகே, நடக்கல. அண்டையில இருந்து எனக்கும் பிரின்சிபலுக்கும் இடையில நிறைய பிரச்சனை. ஓகே, இது ஓவர் கம் பண்ணாக எனக்கும் பிரின்சிபலுக்கும் இருந்த அந்த பிரச்சனை சரியாக கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் 20 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 20 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசி எங்களோட ஸ்கூல்ல ஸ்கூலோட ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். ஓகே, அந்த டைம்ல தான் பிரின்சிபல் நான் திரும்ப மீட் பண்ணேன். அப்பதான் பிரின்சிபல் என்னோட கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் நீ அந்த நேரம் இந்த 30,000 ரூபா வேண்டினி அப்படின்னு. ஓகே, கேட்டனி அப்படின்னு. ஓகே, ஐயோ அந்த நேரத்துல இருந்து நான் சொல்றேன், நான் கேட்கலன்னு நீங்க நம்புறீங்க இல்லையே, நீங்க கேட்கறதுக்கு நான் ஏதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றை சொன்னாதான் நீங்க நம்புவீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணலாது. ஓகே, எனக்கு இப்படி ஒன்று அனுப்பினதும் தெரியாது, இதுவும் தெரியாது, ஆனா நான் காயின்ஸ் கேட்டது உண்மை. ஓகே, அது இதுக்கு தான் நான் கேட்டேன். இவர் தான் ரவி சார் தான் பொறுப்பு, அவர் தான் சொன்னார், நீங்க வேணும்னா அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, அந்த நேரம் தோல்ல கையில போட்டுட்டு சொல்றார், சரி நீ அதை அந்த நேரமே சொல்லிக்காம, அந்த நேரம் உங்களுக்கு எங்களை பார்க்க என்ன மாதிரி விளங்குது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நடக்கிற மாதிரி தானே தெரிஞ்சுது சார். ஓகே, அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இப்ப என்னோட நல்ல மாதிரி பிரின்சிபல் மாமா கூட நல்ல மாதிரி, உங்களுக்கு விளங்குதா, ஜஸ்ட் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் எரர் எவ்வளவு விதமான பாதிப்பை தந்துச்சு. மாமாவுக்கு பெரிய பாதிப்பு தந்துச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே, என்னோட பிரின்சிபலுக்கு ஏதாவது பாதிப்பு தந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நிறைய பாதிப்பு தந்துச்சு. ஓகே, நிறைய பாதிப்பு. ஓகே, என்னன்னு தெரியாது, ஏதுன்னு தெரியாது. அதுக்கு பிறகு பிரின்சிபல் நடக்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, வீட்டுல எதுக்காவது காசு கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்கறாங்க. ஓகே, சோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஓகே, இப்பயும் ஒரு ஒரு நேரம் நான் மாமாவோட கதை கேட்க இந்த விஷயம் கூட சொல்லியிருந்தேன். ரைதனே, காயின்ஸுக்கும் காசுக்கும் விளக்கம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட இனி என்னத்தை கதைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஆதங்கம். ஓகே, அவ்வளவு ஆதங்கம். நான் திரும்ப சொல்றேன், இதுல மாமா வேணுமென்று பர்பஸா எதுவும் பிள்ளை பண்ணேன். ஓகே, என்னோட பிரின்சிபல் வேணுமென்று பர்பஸா ஏதாவது பிள்ளை பண்ணியிருப்பாரு நினைக்கிறீங்களா? யாராவது நினைக்கிறீங்களா வேணுமென்று என்ன கோனர் பண்ற மாதிரி நடக்கிறார்? இன்னும் இல்ல, நான் ஏதாவது பர்பஸா செய்யறேன்னு நினைக்கிறீங்களா? நோ. ஓகே, அப்ப பிரின்சிபலும் பிள்ளை இல்ல, மாமாவும் பிள்ளை இல்ல, நானும் பிள்ளை இல்ல. அப்ப என்ன நடந்தது? இங்க யாராவது ஒரு ஆள் பிள்ளையா இருந்தா தானே பிரச்சனை அப்படின்றதான் காமனான விஷயம். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஜஸ் ஜஸ் வெரி குட் ரைதானே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீன் மிஸ்கம்யூனிகேஷன். இதுதான் நடந்தது. ஓகே, இந்த மிஸ்கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸுக்கு மேல பழக வேண்டியதாயிட்டு. ஓகே, 7 இயர்ஸுக்கு மேல உங்கள்ட்ட எல்லாம் அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பேன் தானே, ஜஸ்ட் அப்படின்னு சொன்னா வைன்னு போடுங்க. இதெல்லாம் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, நான் கலைக்கிறது உங்களுக்கு விளங்குதா கேக்குதா அப்படின்றதுக்காக. ஓகே, மேபி இந்த மாதிரி இல்லாட்டியும் நீங்களும் உங்களோட லைஃப்ல ஏதாவது கம்யூனிகேஷன் எரரால பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நீங்க பெயின்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருந்திருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா ரிமெம்பர் பண்ணுங்க அந்த ஸ்டேஜ். ஓகே, அந்த காலத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது என்னோட காலத்துக்கு, கடந்த காலத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த டைம்ல. அந்த டைம்ல இருந்த விஷயத்தை தான் அவங்களோட ஷேர் பண்றேன். ஓகே, நீங்களும் இமேஜின் பண்ணி அப்படியே ட்ரீம்ஸ்ல போயிட்டு பின்னுக்கு அதை பாருங்க, எங்க கம்யூனிகேஷன் எரர் ஆயிருக்கும் அப்படின்னு. ஏனென்றா அதே பிரச்சனை இப்பயும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சான்சஸ் இருக்கு. ஓகே, இருந்தது அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை பெருசாகும். எங்க வரையும் அப்படின்னு சொன்னா, அநேகமா நீங்க படிக்கிற டைம்ல கூடுதலா ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வரும், டீச்சர்ஸோட பிரச்சனை வரும், மானிட்டரோட பிரச்சனை வரும். ஓகே, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அங்கால யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அங்கேயும் வரும். ஓகே, அங்க இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா லவரோட வரும். ஓகே, அதுக்கு பிறகு எங்க பிரச்சனை வரும், நீங்க ஃபேமிலி ஆயினீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வரும்.
பிறகு எங்க வரும்? பிள்ளைகளுக்குள்ள வரும், அம்மா அப்பாவோட வரும், வேலை செய்யற இடத்துல வரும் பிரச்சனை. ஓகே, அப்படியே போய் 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 எல்லா இடமும். ஆனா என்ன அப்படின்னா இது ஒரே தான் நடக்காது. ஓகே, சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2 கிழமைக்கு ஒருக்கா இந்த பிரச்சனை வரும், சில பேருக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா வரும், சில பேருக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும். ஓகே, இதுல உங்களோட பிரச்சனைகள் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா வர்றதை நீங்க பாக்குறீங்க. எனக்கு ஆரம்பத்துல 1 கிழமைக்கு 2 தடவை வரும். ஓகே, எனக்கு 1 கிழமைக்கு 2 தடவை எப்படியாவது வந்து. ஓகே, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துல 2 தடவை மேபி. ஓகே, அதுவும் தலை போவாது. எனக்கு 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 தெரிஞ்சு கொள்ள விருப்பம், உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது 1 கிழமைக்கு ஒருக்கா வருதா, இல்ல 2 கிழமைக்கு ஒருக்கா வருதா, இல்ல 3 கிழமைக்கு ஒருக்கா வருதா, இல்ல மாதத்துக்கு ஒருக்கா வருதா? ஐயோ சார், டெய்லி வருது சார். நீங்க என்ன சார் கிழமை கணக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, எனக்கு விளக்குது. குட் குட். ஓகே, வேற 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 யாருக்காவது? கமான் கமான் கமான். எஸ். ஓகே, 3 வீக்ஸ்க்கு ஒருக்கா. குட் குட் குட். ஓகே, 4 டைம்ஸ் வருது. ஓகே, டெய்லி. ஓகே ஓகே, 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா. குட். ஓகே, செம செம, வேற லெவல் ஒரு ஆள். ஓகே, நான் இங்க என்ன டெலிபோன் கோலோஸ் வச்சுக்கிற மாதிரி 24 மணித்தியாலமும் 7 நாள் வருது சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, வேற? நாட் நியூ ப்ராப்ளம், சேம். எஸ், புது ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லை, சம்திங் நியூ. எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் கூடலாம். ஓகே, அல்லது உங்களோட வளமையான பிஹேவியர் மாறலாம். அல்லது நீங்க சாப்பிடாம விடலாம், அல்லது கோபம் கூடலாம். இப்படியான விஷயங்கள் தான் அந்த வளமையான ஃப்ளோ விட்ட ஹை ஆகி அப்படி போறத பாப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயம் இருந்தா இதுக்கு பின்னால கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். எஸ், அநேகமான டைம் இருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டா, இந்த உலகத்துல நிறைய விற்கிற புத்தகங்கள்ல முக்கியமான புத்தகங்கள் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சம்பந்தமான புத்தகங்கள். வெளியில சொல்லாதீங்கோ, நீங்க படிச்சு கொள்ளுங்கோ. நான் சொன்னதை விளங்கிச்சா? விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா வை அப்படின்னு போடும். ஜஸ்ட் ஓகே, நீங்க காண்ற அநேகமான புத்தகங்கள் பின்னால எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பேர் லீடர்ஷிப் அப்படின்னு இருக்கு. ஆனா உள்ள போனீங்கன்னா இட்ஸ் கால் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு புத்தகம் நான் காட்டுறேன். எக்ஸாம்பிள். ஓகே, இந்த புத்தகம் யாருக்காவது தெரியுமா? ஓகே, அதிக சக்தி வாய்ந்த மனிதர்களுடைய 7 பழக்க வழக்கங்கள் யாருக்காவது தெரியுமா? ஆல்ரெடி பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எஸ் போடுங்க. ஓகே, நோ அப்படின்னு சொன்னா என் போடுங்க. ஓகே, எஸ். ஓகே, பார்க்காத ஆக்கள் சான்ஸ் கிடைச்சிருந்தா யூடியூப்ல போயிட்டு இந்த புக்குண்ட பேரை போட்டு இதனை சமரைஸ் வீடியோஸ் பாருங்கோ. ஓகே, கன நேரம் இல்ல, 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும், தமிழ்ல இருக்கும், வடிவா பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான புக். ஓகே, இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா மறைமுகமா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, மறைமுகமா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சோ இந்த உலகத்தில் இருக்கிற அநேகமான புக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னால எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, அடுத்தது மைண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி காசு வைக்கிறது. ஓகே, எப்படி ஒரு மனிதர்களோட பழக்க வழக்கங்களை மாற்றும். இந்த விஷயங்கள் தான் நீங்க அதிகமா இந்த புத்தகங்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகத்திலையும் அதான் பாப்பீங்க. ஓகே, எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் இந்த மைண்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்றது, பழக்க வழக்கங்களை மாற்றுறது. ஓகே, அதனால நான் அந்த ஏரியாவில டீப்பா ஒர்க் பண்ணுவேன். ஓகே, இது எனக்கு சப்போர்ட்டிவ். நான் இப்ப இப்ப அவளும் குழந்தை தான், நானும் இதுல மொண்டோசரிக்கு போற ஒரு ஆள் தான். ஓகே, ஓகே, ரீட் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண போகாதீங்க. ஓகே, just go and search it. Okay, highly effective people's highly effective people's ஓட 7 habits of highly effective peoples அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே, யூடியூப்ல தமிழ் சமரின்னு போடுங்க. ஓகே, பல 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 பலான்னு நிறைய வரும். ஓகே, அதுல ஏதோ ஒன்றை பிளே பண்ணிட்டு கேளுங்க. சில நேரம் விளங்கும், சில நேரம் விளங்காது. டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நானும் முதலாதாரம் கேட்கும்போது ஒன்றும் விளங்கல எனக்கு. ஓகே,
ஒண்ணுமே விளங்கல. என்னத்தடா எல்லாரும் தூக்கி தூக்கி காட்டுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப ஐ லவ் இட். ஓகே, சோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க முடிக்கிறதுக்கு பின்னால இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளா. ஓகே, இதை பார்க்க உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது? தெரியுதாங்களே? இது என்ன சாமான் தெரியுதா உங்களுக்கு? பிளாஸ்டிக் பாட்டில். எஸ் எஸ், வெரி குட், அமேசிங். half fill water. Okay, bottle, water bottle, bottle. Okay. Okay, just plastic bottle. அநேகமான ஆக்கள் சொன்னீங்க, நீங்க சொன்னது சரிதான். ரைதானே? அதுல அதுல என்ன பர்டிகுலரா ஒரு ஆள் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. யாரு ஷேர் பண்ணியிருந்தது? இந்த மெசேஜ் எல்லாம் பப்பன்னு மேல போகுது, அதனால எனக்கு உடனே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஜசீராவா ஷேர் பண்ணியிருந்தீங்க half fill bottle, வாட்டர் பாட்டில் அப்படின்னு. ஓகே, அமேசிங், சூப்பர் சூப்பர். ரைதானே? கோகோ கோலா பாட்டில், ஜஸ்ட் சோடா பாட்டில். ரைட், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஜஸ் ஓகே, என்னோட என்னோட ப்ரொனன்சியேஷன்ல சேலஞ்சஸ் இருக்கும், புறநச்சு கொள்ளாதீங்க. ரைதானே? இது வாட்டர் பாட்டில்ஸ். இது 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 என்ன சாமான்? ஒன்று பெரிய பாட்டில், என்ன ஒன்று என்ன சின்ன எம்டி பாட்டில். சூப்பர் சூப்பர். ஓகே, செம செம. ரைதானே? இப்ப இந்த பாட்டில்ல இருந்து இந்த பாட்டிலுக்குள்ள நாங்க ஏதோ ஒன்று விடணும்னா என்ன பண்ணணும்? ஓபன் பண்ணணும். குட் குட். என்னத்தை ஓபன் பண்ணணும்? ஓகே, மூடிய திறக்கணும் சார். திறவுங்க சார். ஓகே, எஸ் எஸ். ஓகே, நீங்க சொல்றத நான் செய்யறேன். ஓகே, ரிமூவ் ரிமூவ் ரிமூவ். ஓகே, தென் ஓகேயா? என்ன 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 என்ன? நோ 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 நோ. வை வை? ஓ மை காட். மெட்ட பாட்டில் இருந்து ரெக்கார்டுமா? ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே ஓகே, குட். ஓகே, குட். இப்ப சரியா? ஓகே, ரெண்டு பாட்டிலையும் ஓபன் பண்ணியா? தேங்க் யூ தேங்க் யூ, குட். இப்ப என்ன பண்ணணும்? சரியா? ஊத்தட்டா? ஓகே ஓகே ஓகே. பாம் 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 பாம். ஓகே. ஓ மை காட், இங்க வருது இல்ல. ஓ ஓ ஓ. வை? க்ளோஸ். ஓகே, க்ளோஸ். ஓகே ஓகே. ஓ ஸ்லோலி. ஜஸ் ஜஸ். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு விளங்கிட்டா என்ன சேலஞ்சஸ் இங்க ஃபேஸ் பண்ண வேண்டும்? பாட்டில் திறந்தா மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? அது சரியான இடத்துக்கு கொண்டு வரணும். ஊத்துறதும் சரியா இருக்கணும், கீழே இருக்கிறதும் சரியா இருக்கணும். ஊத்துறது சரியா இருக்க இது ஆடினா யோசனமா தண்ணி உள்ள வருமா? நோ. ஓகே, இது சரியா இருக்கு. ஊத்துறாக்கள் ஆடுறாங்க, ஊத்துறாக்கள் ஆடுறாங்க, என்ன நடக்கும்? ஜஸ்ட் வெரி நைஸ் பேர்ட், வெரி குட். ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரெண்டும் இந்த ஊத்துற தண்ணி இதுக்குள்ள வர்ற மாதிரி மெல்ல ஊத்தணும். கட 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 கட. எனக்கு இந்த என்ன பேர், பில் கேட்ஸோட ஒருத்தன் பிளேண்டியோட டீ ஒன்று அடிச்சான், அந்த மாதிரி தான் நான் ஊத்தணும். ஓகே, எனக்கு அது தெரியாது. ஓகே, உங்களுக்கு விளங்கிட்டுதான்? இந்த இந்த விஷயம் செய்ததுல உங்களுக்கு விளங்கின விஷயம் என்ன? யாராவது உங்களோட மைக் அன்மியூட் பண்ணி கூட கதைக்கலாம். ஃபோக்கஸ். ஓகே, குட் குட். எஸ், தேங்க்யூ. ம், எஸ் எஸ், குட். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இப்ப நாங்க செய்த விஷயங்கள் தான் உங்களோட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிள் எக்ஸாம்பிள், கிரேட் மெசேஜ். தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட். Just understanding, very good very good. We want to focus understanding the things. Good. Focus matter. Good.
ஓகே, இது இது ஒரு மனிதன், இது இன்னொரு மனிதன். ஓகே, இந்த ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன், இந்த மூடின்ற மாதிரி மனிதர்களோட ஓப்பன் ஓப்பன் மைண்ட். ஓகே, ஜஸ் ஓகே, இத சரியா ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணலைண்டா ஓகே வேற லெவலுக்கு ஒரு ஆள். ஓபன் பண்ணோட விட மவுத். ஓகே, ஜஸ்ட் டிஃபரண்ட் திங்கர். ஓகே, மைண்ட். ஓகே, என்னதை ஓபன் பண்ணணும்? மைண்ட ஓபனா வச்சுக்கொள்ளணும். ஓகே, மைண்ட் ஓபனா இருக்கணும். அதுதானே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா மைண்ட் ஓபனா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கும்? ஜஸ்ட் மைண்ட ஓப்பனா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கும்? அவங்க சொல்ற ஓகே ஓகே, ஜஸ்ட் லிசனிங் பிஹேவியர் வெரி குட். அவங்க பேசுற விஷயம் ஓகே குட். ஆக்ஷன் சூப்பர் செம. லிசனிங் கேர்ஃபுல் குட் குட். ஓகே, எப்ப லிசனிங் நடக்கும்? ஓகே, struggling accept something. Just very good. Okay, body language super, facial expression, empathy, wow, amazing words. Okay, super voice, woo, super duper, super. Okay, so இது tone, yes. Okay, okay, make conversation, yes. Okay, இது இது இதுதான் இம்பார்ட்டன்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ்ல. சம்திங் ஒரு ஆளோட மைண்ட்ல நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டே இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஓகே, தென் அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளணும். இமீடியட்டா ஆர்கனைசேஷன் நடக்காது, கணக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டோன்ட் வரி. ஓகே, ஆனா அந்த வேண்ட போறால் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்கடா. என்ன பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஆஸ்க் சம்திங். என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஆஸ்க் சம்திங். ஓகே, கேட்கணும். கேட்கல அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன்ஸ் கஷ்டம். ஓகே, தேர் ஆர் டூ டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்று ஒன் வே கம்யூனிகேஷன். ஜஸ்ட் எப்படி மைண்ட் ஓபன் பண்றது? ஆஸ்கிங் சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஸ்க் பண்ண துவங்கினோடனே உங்களுக்கு என்ன நடக்கும்? ரெண்டு பேரும் பாயிண்ட்டுக்கு வர்றமா இல்லையான்னு தெரிய வரும். ஓகே, வெரி சிம்பிள். ரெண்டு பேர் லவ் பண்றாங்கண்டா ஒரு ஆள் கேட்டிருப்பாங்க லவ் பண்றியான்னு. ஓகே, வாயால கேட்டிருப்பாங்க இல்ல கண்ணால கேட்டிருப்பாங்க. ஓகே, அது ஓகே ஆகுற நேரம் வாயால காய்ச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு இரவு பகலா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள அதுதான். ஓகே, இந்த வாஷ்ரூமுக்கு போய் கொண்டு போறது, என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போகாம வீட்டே இருக்கிறது, இது இதெல்லாம் கொமனா நடக்கும். ஓகே, நேச்சுரல் தானே. அதை விட இப்ப கேட்கவே தேவையில்லை. நம்மளோட டெக்னாலஜி மேக் க்ளோஸ் எங்களை தானே. தூரம் இருந்தாலும் க்ளோசர் ஆகிட்டு, க்ளோசராக இருந்தாலும் தூரம் ஆகிட்டு தானே. அந்த மாதிரி. ஸோ கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஓகே, தென் அதுக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா லிசனிங். இந்த கம்யூனிகேஷன்ல நிறைய பேர் only focus on message. Please don't do that. Don't do that. Only message, it doesn't work. திரும்பவும் சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்றேன். இவங்களை பாப்பீங்க. ஓகே, இவங்க எப்பயுமே திரும்ப திரும்ப உங்களுக்கு புத்தகம் எடு, ஒழுங்கா படி, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள், நல்ல வேலைக்கு போ. அவங்க திரும்ப திரும்ப என்ன சேம் மெசேஜ அப்படியே உங்களுக்கு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சில டீச்சர்ஸ், சில மாஸ்டர்ஸ், சில பேரண்ட்ஸ், சில ரிலேஷன்ஸ் ஐயோ ஒத்து வாங்கிட்டேன் ஐயா அப்படின்ற மாதிரி பாரு. ஓகே, எத்தனை பேருக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஓகே, they are only focused about message. ஓகே, இவங்களை பற்றி ஒரு கவனமும் இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்தாச்சா திறந்தாச்சா இல்லையான்னு தெரியாது, ஊத்த வேண்டியது. ஓகே, நிறைய பேருக்கு வந்த உடனே காதுக்குள்ள என்ன போட்டுருவாங்க? ஏபட்ட தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, ஏதோ ஒரு பாட்டை போட்டு கொண்டு இருப்பாங்க. ஓகே, அல்லது இவங்க வந்து கலைக்கிற நேரம் இங்க உடம்பு இருக்கும், மனசு வேற ஒரு இடத்துல இருக்கும். ஜஸ் ஓகே, நிறைய டீச்சர்ஸ் ஜஸ் உண்மையான விஷயம்.
ஓகே, நான் நிறைய இடங்களுக்கு போய்க்கல, எனக்கு பேரண்ட்ஸ் சொல்ற வசனம் என்னதான் சொன்னாலும் கேட்கிறாங்க இல்ல சார், என்ன செய்யறேன்னு தெரியல, எல்லா விதத்திலையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, தீண்டு போகும் இப்படின்னுவாங்க. ஆர் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டீச்சர் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இந்த படியங்கள்ட்ட போய் கேள்ஜா இந்த பிள்ளைகளுக்கு பழங்காலத்துல நிக்குது. ஓகே, நாங்க ஹேக்ரவுண்ட் விளங்குது இல்லை, இது சிம்பிளா சொல்லுவாங்க. ஓகே, என்னடா நீ விளங்குது இல்லை அப்படின்ற சொன்னா, ஓகே அந்த நேரம் போட்ட மாதிரி சேட்டை இப்ப போட சொன்னா ஏழுமே அப்படின்னுவாங்க. அவங்க சொல்றது சரி. ஓகே, அவங்களோட காலத்துல ரைட்டா இருந்தோண்டு இப்ப ரைட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை தானே. அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒன்று இவங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும் இல்ல தானே. ஓகே, ஆனா நிறைய பேரண்ட்ஸ் நிறைய டீச்சர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, இதத்தான். சோ அப்ப பிள்ளை கேட்கறது எல்லாம் செய்யறதா? நோ நோ நோ. ஓகே, பிள்ளை கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனா அதை பண்றது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலம், ஓகே, உங்களோட அம்மா அப்பா அந்த காலத்துல இருந்த ஆக்கள் இதனை அதிகமான மெசேஜ் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க, கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்திருக்குமா உங்களுக்கு? ஒரு கட்சியா பண்ணுங்க. அந்த நேரம் இருந்த ஆக்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் எங்க? ஓகே, போதும். யாரோ ஒரு ஆள் நீங்க மைக் அன்மியூட் பண்ணி இருக்கிறீங்க. ஏழுமான அளவுக்கு மியூட் பண்ண பாருங்க, இல்லைன்னா மியூட் பண்ணி என்னோட கதைங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, நார்மல். ஓகே ஓகே ரைட். சோ எங்க இருந்து அவங்க மெசேஜ் எடுத்திருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பாங்க? எஸ், வயதுக்கு மூத்தாக்கள்கிட்ட இருந்து, நேபர்ஸ் இருந்து. சூப்பர், ஹைலி ஆக்டிவா, அமேசிங் டீம், சூப்பர். ஓகே, ஜெஸ் அம்மா அப்பாக்கள்கிட்ட இருந்து, ஜெஸ் ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ். குட் குட். வேற வேற எங்க இருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்? டீச்சர்ஸ், ஜெஸ் ஜெஸ் gossip. ஓகே, டீச்சர்ஸ் இருந்து, டிவி ரேடியோ, ஜஸ்ட் படித்தவர்கள்ட்ட இருந்து. சூப்பர் சூப்பர். புக்ஸ், ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகே, மத பிரமுகர்கள், ஓகே, ரிலிஜன்ல பெரிய ஆக்களா இருக்கிறார்கள், ஸ்கூல்ல பெரிய ஆக்களா இருக்கிறார்கள், பேப்பர்ஸ் லீடர்ஸ், இந்த மாதிரியான ஆக்கள் இருந்தால் அவங்க ஒரு மெசேஜ் எடுத்திருப்பாங்க. சூப்பர், அமேசிங். ஓகே, எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணி விடுங்க. ரைதானே? சூப்பர் சூப்பர், ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ், அமேசிங். நீங்க இங்க இருக்கிறீங்க, இந்த விஷயங்களோட நல்லா ஒர்க் அவுட் பண்றீங்கன்றத இது வடிவா ஷோ பண்ணுது. அதான் என்னோட விருப்பம், வேற ஒன்றும் இல்லை. ரைதானே? என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் கிளாஸ் மேக் இட் ஆஸ் ஏ பிசிக்கல் கிளாஸ். ஓகே, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் போரிங், நோ 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 நோ. ஆன்லைன் கிளாஸ்ல பெருசா படிக்க இயலாது, நோ நோ நோ. ஹைலி இன்ட்ரெஸ்டா ஈஸியா சிம்பிளா படிச்சுட்டு போகலாம். ஓகே, நல்ல ஆக்டிவா இருக்கலும். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க ஜஸ் ஆன்லைன் கிளாஸ் ஜஸ் ஆக்டிவா படிக்கலாம் அப்படின்னு? ஜஸ் தேங்க்யூ குட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ஆன்லைன் கிளாஸ். எனக்கு முதல் கண்ணிலையும் காட்டக்கூடாது, நித்திர வரும். ஓகே, என்னோட ஒரு மாஸ்டரோட மீட் பண்ணேன். அவர் எவ்ரி டைம் டூ இட் சம்திங். ஓகே, சம்திங் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், அமேசிங் திங் டீச் பண்ணுவார். அதனால எனக்கு நித்திரையே வராது, இப்படிதான் நான் இருப்பேன். ஓகே, வீடியோ ஆன் பண்ணியிருப்பேன் நான் அநேகமான செஷன்ஸ்ல. வீடியோ ஆன் பண்ணாம நான் இருக்க மாட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இதுனே சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப என்னோட அடுத்த கொஸ்டின், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற டீம்ஸ், ஓகே, உங்களோட வயதுக்காரர், ஜஸ் எங்க இருந்து இன்ஃபர்மேஷன்? சோஷியல் மீடியா, ஜஸ் போன். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ், ஜஸ் மூவிஸ், போன், ட்ரீம்ஸ். ஓகே, குட் குட். வேற 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 எங்க இருந்து? போன், சோஷியல் மீடியா. ஓகே, டாக்குமெண்ட்ரிஸ், ஜஸ் ப்ரோக்ராம்ஸ். சூப்பர் சூப்பர். ஓகே, டாக்குமெண்ட்ஸ், நியூஸ். சூப்பர். என்னோட ஒரு கொஸ்டின்ஸ், ஓகே, என்னோட ஒரு கொஸ்டின்ஸ் வடிவா திங்க் பண்ணி எனக்கு பதில் சொல்லு. ஓகே, ஆர்டிகல்ஸ், குட் குட். பிளாக்ஸ், குட். அதுதானே? ஜஸ் ரொம்ப முக்கியமான என்னோட கொஸ்டின்ஸ், இந்த உங்களோட அம்மா அப்பா, உங்களோட பேரண்ட்ஸ் அல்லது முந்தி இருந்த ஆக்கள் தங்களோட தகவல் எடுத்த காலம், ஜஸ் இப்பயும் எடுக்கிறாங்க அம்மா அப்பா. இல்காம் சார், ஓகே,
இந்த மாதிரியான ஆக்கள் இருந்தெல்லாம் எஸ் உண்மை தானே. என்னோட கொஸ்டின், முந்தி இருந்த ஆக்கள் இந்த புக்ஸ், பெரிய ஆக்கள், படிச்சாக்கள், டீச்சர்ஸ், தலைவர்கள், நியூஸ் பேப்பர், புக்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து அதிகமா மெசேஜ் எடுத்தாங்க. இப்ப இருக்கிறார்கள் சோசியல் மீடியா, யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்ஃபுளுசர்ஸ், ஓகே, இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிற கன விஷயத்துல இருந்து எடுக்கிறாங்க. என்னோட பிக் கொஸ்டின்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுண்ட உண்மைத்தன்மை அதிகம் நினைக்கிறீங்களா? இங்க நாங்க எடுக்கிற விஷயங்களோட உண்மைத்தன்மை அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்க? புக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எடுக்கிறது அதிகமான உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜஸ்ட் சோசியல் மீடியா, பேப்பர்ஸ், இதுல இருந்து எடுக்கிறது உண்மைத்தன்மை அதிகம்னு நினைக்கிறீங்க? ஆல் இஸ் குட். ஓகே, ஆல் இஸ் குட். இங்க இருக்கிறது கூடாது அப்படின்னு இல்ல, இங்கேயும் இருக்கு. ஆனா we are missing something. நீங்க இத ஃபில்டர் பண்றது இல்ல. ஜஸ்ட் பிலீவ் இட், ஜஸ்ட் பிலீவ் இட். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க சில விஷயங்கள் இந்த பேப்பர்ஸ் என்ன சோசியல் மீடியால வந்த விஷயத்த ஜஸ்ட் பிலீவ் பண்ணிருக்கீங்க. இன்னொரு ஆக்கள் சொல்லும் போது அது அது இல்ல இது இப்படி அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. நியூ குட். எஸ், ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், அன்மியூட் பண்ணுங்கம்மா, கேளுங்க. ஓகே, ஏதாவது கேட்கணும்னு சொன்னா கேட்கலாம். சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நீங்க ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பீப்புள்ஸ், குட். ஓகே, அதனால அமெரிக்காவில் நடக்கிற சேஞ்சஸ் குயிக்கா எங்களோட நாட்டுக்கு வருது, எங்களோட வீட்டுக்கு வருது. யூடியூப் ஆலயம், பேஸ்புக் ஆலயம். தட்ஸ் குட், அமேசிங். அதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்லல. அதனால போன் பாவிக்காதீங்கன்னு சொல்லல. நிறைய பேர் சொல்றாங்க போன் பாவிக்காதீங்க, போன் யூஸ் பண்ணாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அது சரியான முறையில பாவி. ஓகே, அங்க வர்ற இன்ஃபர்மேஷன் ரைட்டா இல்லையா அப்படின்றத பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஒன்று செய்ய தூண்டுது. ஓகே, அதை வச்சு கொண்டுதான் நீங்க கணக்கு செய்யறீங்க. அத பாசிட்டிவ் வேல, உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வர்ற மாதிரி, உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி, உங்களோட பேரண்ட்ஸுக்கு, உங்களோட சொசைட்டிக்கு ஓகே நல்லது நடக்கிற மாதிரி நீங்க செய்தீங்கடா, இட்ஸ் அமேசிங். ஆனா நிறைய பேர் உங்களுக்கு ஃபீல் குட்டா எடுக்கிறது மட்டும்தான் செய்யுது. ஓகே, அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே தங்களுக்கு ஃபீல் குட்டா இருக்கிறது மட்டும்தான் செய்யறாங்களே தவிர தங்களுக்கு எது உண்மையான நல்லது அது அப்படின்றத செய்யறது குறைவா. ஓகே, சோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெசேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதையும் தாண்டின விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க டோன், பாடி லாங்குவேஜ், ஓகே, ஆக்ஷன், ரியாக்ஷன்ஸ், நிறைய விஷயம் நீங்க ஆல்ரெடி சொல்லிக்கிறீங்க. இதுகள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தனிய மெசேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. போரிங். ஓகே, அதுக்கு பிறகு ஒர்க் அவுட் ஆகாது, எரிச்சல் வரும் அவங்கள கண்டாலே. ரைதனே, சோ இந்தியில இருந்து இப்ப நான் கதைக்கிற மாதிரியான ஒரு ஆள் இல்ல நான். ரைதனே, நான் முந்தி பார்த்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்க படிக்க போற விஷயம் வந்து அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அது அது ரொம்ப முக்கியம். அது அது வாழ்க்கையில இல்லைன்னா பெரிய கஷ்டம். இப்படியான ஒரு முறையில இருந்த ஒரு ஆள் தான் நான். ஓகே, ஆனா எனக்கு இப்ப அப்படி செய்ய கதைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. சோ நேச்சுரலா நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் நான் அவங்களோட இருக்கிறேன். இதுதான் என்னோட கொமனா. எங்க பாத்தீங்கன்னாலும் நான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஓகே, புதுசா ஒன்று செய்யற ஒரு ஆள் இல்லை. சோ இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். என்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ்ல இருந்து நீங்க என்ன விஷயம் வேல்யூ எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க. நான் அதுல உங்களுக்கு சொல்ல வந்தது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, என்ன பண்ணணும், நீங்களும் திறந்திருக்கணும், எடுக்க போற ஒரு ஆளும் ஓபன் பண்ணிருக்கணும். அதை வடிவா பார்த்து மெல்ல ஊத்தணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திறந்தா மட்டும் போதாது, சரியான அலைன்மெண்ட்ல வச்சு ஊத்தணும். அடுத்த விஷயம், டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி மெசேஜ். மெசேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அதையும் தாண்டின விஷயங்கள்ல, டோன், வேற வேற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எம்பதி, ஓகே, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு அமேசிங்கான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த ஆழமான ஏரியாஸ் தான் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங். ஓகே, அந்த துறை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தாட்ஸை பற்றியும், இந்த ஃபீலிங்ஸை பற்றியும், இந்த பிஹேவியரை பற்றியும் ஓகே அக்குவேர் ஆணிவேரா சயின்டிபிக்கலா பிரேக் டவுன்ஸ் பண்ணி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கைட் பண்றது தான். ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை சொல்யூஷன் பண்ண வைக்கிறது தான் இந்த சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் இண்டஸ்ட்ரி.
ஓகே, என்ன பொறுத்தமட்டில் கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்காண்டி எல்லாரும் போய் படியுங்க அப்படின்னு நான் சொல்ல வரையில, நான் சொல்ல வரேன் எல்லாரும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. சம்திங் ஒன்று கேள்விப்படுறீங்களா, ட்ரை டு டூ இட். ஓகே, பெர்ஃபெக்ட் ஒன்றும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ஓகே, ஆனா இந்த டைமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த இந்த ஸ்கில்லோட ஹையா இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கூடவா, அவருக்கு சேலரி ஸ்கேல் கூடவா இருக்குமா, அவர்கிட்ட ப்ரொஜெக்ட் எதுவும் கொடுக்கறது கூடவா இருக்குமா, இல்ல இந்த ஸ்கில்ஸ் குறைவா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கூடுதலான சேலரி வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? நீங்களே கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு. உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒரு ஜெனுவினஸ் பார்த்தேன். ஓகே, நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நீங்க இம்மீடியட்டா ஒரு 11 போட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்றது. ஓகே, இட்ஸ் மீன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க சம்திங் அவங்கள்ட்ட வேல்யூவான விஷயம் இருக்கிறதாக. ஓகே, இங்க ஏதோ ஒன்று லக்காக ஃபீல் பண்றீங்க. இது நார்மலா சரியான குறைவு எல்லாரும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றது. ஓகே, இது இருக்கிற அநேகமான ஆக்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்கிறதா பாக்குறேன். இட்ஸ் அமேசிங் ஸ்கில்ஸ். ஓகே, இது ஒரு விதமான அமேசிங் ஸ்கில்ஸ். இதை வச்சுக்கொண்டு அப்படியே இருக்காம அடுத்த அடுத்த லெவலுக்கு போங்க. மெல்ல மெல்ல உங்களுக்கு போனீங்கன்னா போதும். உங்களோட லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்டா மெல்ல மெல்லவா உங்களோட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை டியூன் பண்ணுங்க. எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு தனியா தெரியும். ஓகே, உங்களை எல்லா மக்களும் ஞாபகம் வச்சு கொள்ளுவாங்க. ஞாபகம் வச்சு கொள்றது மட்டும் இல்ல, சம்திங் உங்களால அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். சம்திங், ஐ டோன்ட் நோ வாட். ஓகே, அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, அதுக்கு பிறகுதான் நான் அப்படி செஞ்சேன். ஓகே, நான் இப்ப இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. அதை கேட்கும் போது ஐ லவ் இட் அப்படின்ற ஃபீல் இருக்கு, அமேசிங்கா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் சூப்பர் டூப்பர். உண்மையான விஷயம், அமேசான்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆக்டிவ் ஸ்கில்ஸ். ஓகே, ஹைலி ரெஸ்பான்ஸ் சூப்பர். நீங்க நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூப்பர் டூப்பர் கம்யூனிகேஷன்ஸ் சூப்பர். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா என்ன கேட்கலாம். எனிதிங் 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 ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். இந்தியா செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு யாராவது ஷேர் பண்ண விரும்பினா ஷேர் பண்ணலாம். ஓகே, உங்களோட மெசேஜ்கள் நான் 7 மணி நேரத்துக்கு பார்த்திருந்தேன். ஆனா பெரிய மெசேஜ் போயிட்டு அதனால என்னால பார்க்க முடியல. நான் 7 மணி நேரம் ரீட் பண்ண பாக்குறேன். உங்களோட இந்த செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க, நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். எனிதிங். ஓகே, தேங்க்யூ. டுடே செஷன்ஸ் பெஸ்ட். ஓகே, குட். ஓகே, செஷன் வெரி யூஸ்ஃபுல். சூப்பர் சூப்பர். ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். நான் திரும்ப சொல்றேன், இங்க நிறைய பேர் இந்த டைம்ல வேற வேற வேலை செய்துட்டு இருப்பாங்க. போன் பார்த்துட்டு விளையாடிட்டு என்னைய சம்திங் டைம் ஒன்று கொடுத்து இங்க வந்திருக்கிறீங்கடா. நீங்க ஏதோ ஒன்று வாழ்க்கையில முன்னுக்கு வர முயற்சி பண்றீங்க, தென் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு விஷயமா அதுல வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மெல்ல மெல்ல கூட்டுறதா. ஓகே, ஒரு நாள் எல்லாருமே எப்படி இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க உங்கள்ட்ட. அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வரும், ஒரு சார் ஒரு ஆள் வந்தாரு இப்படி இப்படி எல்லாம் சொன்னாரு அப்படின்றது ஞாபகம் வரும். ஓ, நம்மள கூடிதான் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் நான் சொல்றேன்னா என்னோட மாஸ்டர் அப்படிதான் பண்ணாரு எனக்கு. ஓகே, இப்ப எனக்கு அதை நான் பாக்குறேன். ஓகே, அமேசிங் சூப்பர். ஐ லவ் இட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, டீச்சிங் ஸ்கில்ஸ். நான் டீச்சிங் ஸ்கில்ஸ்ன்றதை விட நான் உங்களோட இருக்கிற எப்படி சொல்றது, ஐ லவ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண பிடிக்கும். அவங்களோட ப்ராப்ளத்தை இல்லாம ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றது பிடிக்கும். ஓகே, அதுதான் என்னோட வளமையான வேலை. ஸோ அதை தான் நான் பண்ணேன். எனக்கு அதோட நீங்க கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்ததுல ரொம்ப ஹாப்பி. ஓகே, வெரி குட். இன்னொரு செஷன்ஸ்ல சம்திங் நாங்க மீட் பண்ணுவோம். ஓகே, கொரோனா நிக்க கூடாது, இன்றைக்கு எனக்கு டைம் கொஞ்சம் சேலஞ்ச், அதனால எனக்கு 8 மணிக்கு முடிக்க வேண்டி இருக்கு. இதுனே இன்னொரு டைம்ல நாங்க என்ன கொஞ்சம் கூட டைம் மீட் பண்ணுவோம். உங்களோட கொஸ்டின்ஸ் எதுனாலும் கேட்கலாம். எனிதிங், எனி சப்போர்ட்ஸ். ஓகே, அமேசான் காலேஜ்கிட்ட கேளுங்க, இல்ல எங்கள்கிட்ட கேளுங்க. இதுனே அமேசிங்கான லெக்சர்ஸ் இருக்காங்க. இல்ஹாம் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவர் வந்தாருன்னு சொன்னாலே வேற லெவல். அந்த மாதிரியான ஆக்கள். இதுனே ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டான ஆக்கள். நீங்க ரூமி சார் மீட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. இதுனே ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் சம்திங் காலேஜுக்கு வந்துட்டு போங்க. யாராவது காலேஜுக்கு கிட்டே இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? காலேஜ் வந்து போனார்கள், அமேசான் காலேஜுக்கு வந்து போனார்கள் யாராவது இருக்கிறீங்களா? எஸ், நீங்க ரெக்கார்டிங் எடுக்கலாம். அமேசான் காலேஜ் வந்துட்டு போனார்கள் யாராவது இருக்கிறீங்களா? பிசிக்கலா விசிட் பண்ணிருக்கீங்களா காலேஜ்? எஸ், குட். ஓகே, சந்தர்ப்பம் கிடைச்சா வாங்க. ரைதானே,
அங்க இருக்கிற லெக்சர்ஸ் மீட் பண்ணுங்க, உங்களோட கொஸ்டின் கேளுங்க, சப்போர்ட், ஸ்பெஷலி கேரியர் கைடன்ஸ். ஓகே, அதுக்கு ஐடியலான ஆள் யாரு? எங்களோட இல்ஹாம் சார் தான். பிடிங்க அவரை. என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத முதல்ல சொல்லுவார். எனக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நினைக்கிறேன் 4 இயர்ஸுக்கு முதல் என்னிட்ட வந்து சொன்னார், லாசன் சம்திங் யூடியூப் எல்லாம் பண்றாங்க, யூடியூபர்ஸ் பண்றாங்க, ஏன் நீங்க அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றார். அப்படிங்க சார், நமக்கு அதெல்லாம் வராது சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே லாசன், உங்கள்ட்ட அந்த ஸ்கில் இருக்கு லாசன், இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற அந்த அந்த ஏரியாவை என்ன திங்க் பண்ண வச்சதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் எல்ஹாம் சார். ரைதானே? நான் ஒரு பெஸ்ட் யூடியூபர் அப்படின்னு சொல்றது இல்ல, நான் ஒரு எடியூகேட்டர். ஓகே, என்னோட நோக்கம் சம்திங் ஹெல்த், பிஹேவியர், ஹார்மோன்ஸ், நியூட்ரிஷன், இது சார்ந்த பிரச்சனைகளை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக்கி மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இதுதான் என்னோட மேஜர் ரோல். ஓகே, ஸோ அதுக்காக நான் யூடியூப்ல அங்கங்க சின்ன வீடியோஸ், ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி பண்றது வளமை. ஆனா அந்த தாட்ஸ் எனக்கு அதிகமா தந்தது யார் அப்படின்னு சொன்னா எல்ஹாம் சார். இந்தியா போயிருந்தேன், இந்தியா போயிட்டு வந்துட்டு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு லாசன், இதை பண்ணுங்க அப்படின்னு சம்திங் ஒரு இடத்துக்கு போக கூட சொன்னாரு. ஓகே, நான் உண்மையா போகல. ரைதானே? நான் சொன்னேன் சார் போயிருக்க கிடைக்கல சார் அப்படின்னு. ஐயோ லாசன், நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு. ஓகே, சோ நாங்க இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பை, குட் நைட். ஓகே.